கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய ஆண்டவருடைய நாமத்திலே மீண்டும் இந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலை வேளையில் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் அழைக்கிறார் அற்புத சபையினுடைய மூலமாய் நடக்கின்ற இந்த நேரலை நிகழ்ச்சி மூலமாக இந்த நாளிலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனையை ஆண்டவர் முழு பொறுப்பேற்று நடத்தும்படி பாடப்போகின்ற பாடல்கள், ஜெபங்கள், தியானிக்க போகிற வேத வசனங்கள் சகலத்தையும் ஆண்டவர் முழு பொறுப்பேற்று இந்த டெலிகாஸ்ட் மூலமாக இந்த நேரலை மூலியமாக இந்த ஜெபத்திலே பங்கு கொள்கிற, இந்த ஆராதனையிலே பங்கு கொள்கிற ஒவ்வொரு மக்களை, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யும்படி நாம் யாவருமாக இருந்த இடங்களிலே நாம் அமர்ந்து கண்களை மூடி செபித்து இந்த ஆராதனையை நாம் தொடங்குவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்லாண்டவரே, கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, கடந்த வாரங்கள் முழுவதும் எங்களை காத்து வந்த தேவன், நடத்தி வந்த தேவன், எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொண்டு வந்த தேவன், இந்த அருமையான உயிர்த்தெழுந்த நாளின் காலை வேளையை காண செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த ஆண்டவரே நேரலை நிகழ்ச்சி மூலமாக இந்த ஜெபத்திலே எங்களோடு கூட பங்கு கொள்கிற ஒவ்வொரு மக்களை, குடும்பங்களை தேவனின் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் விரும்புகிற நல்ல வார்த்தைகள் இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்து எங்கள் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து நன்மையினாலே முடிசூட்டி குறைவில்லாதபடிக்கு வழிநடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரே இந்த அருமையான ஆராதனையில் பங்கு கொள்கிற ஒவ்வொரு மக்களை தேவன் தாமே இது ஆசீர்வதிக்கும்படிக்கு செபிக்கிறோம். தடைகள் உடைக்கப்பட்டு, கட்டுகள் நொறுக்கப்பட்டு பெரிய மகிமையான காரியங்களை கர்த்தாவே இது செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம இருந்த இடங்களிலே நாங்கள் குடும்பமாக அமர்ந்திருக்கிறோம். நீங்களும் நீங்கள் அமர்ந்திருக்கிற இடங்களிலே எங்கள் குடும்பமாக அமர்ந்து எங்களோடு கூட எங்கள் பாடல்களை பாடி ஆராதனை செய்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி இயேசுவின் நாமத்திலே அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருமாக நாம் பாடல் பகுதிக்குள்ளே கலந்து போவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்நாள்வரையிலே நம்முடைய சுகத்தோடு பலத்தோடு வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதுக்காக கூட கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பாடல்களை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். முதல் பாடல், தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இந்த பாடலை பாடி நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் சிலமோனி மனமே.
கர்த்தர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கிருபையும் நன்மையும் அளிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வேலையில கூட நாம் எத்தனையோ நெருக்கத்தின் மத்தியில வேலையில இருக்கலாம். ஆனாலும் தேவன் உங்களோடு கூட இருந்து இந்நாள் வரை வழிநடத்தின தேவன் இனிமேலும் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் கூட நம்மளை இந்நாள் வரை நம் என்ன தப்பு செஞ்சாலும் தேவன் நம்மளை மன்னித்து கொண்டே வருகிறார். ஆனாலும் நாம தேவனுக்கு எவ்வளவு பிரியமா இருக்கிறோம் என்று உங்களையே கேள்வி கேட்டுக்கொண்டால் அதற்கு நமக்கிட்ட பதிலே இருக்காது. தேவன் இந்நாள் வரையிலே நம்மளை வழிநடத்தின தேவன், இந்நாள் வரையிலே நம்ம மன்னித்து வந்த தேவன், இந்நாள் வரையிலே நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் ஒரு தகப்பனை போல நம்மை ஆதரித்த தேவன் இனிமேலும் நம்மளோடு கூட இருக்க போகிறார். ஹல்லேலூயா. நாம் அடுத்த பாடல் இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா என்ற பாடலை பாடி நாம் தேவனோடு இசைந்து நாம் இந்த நேரத்திலே நாம் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும்
போல அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்த பாடல், தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி நம்மை தோல் மீது சுமந்திடும் இன்னிசையா என்ற பாடலை பாடி நாம் ஆரம்பிக்கிறோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் இன்னிசையா உண்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உண்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உண்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உண்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. எப்போதும் என் வாழ்விலே இயேசையா எப்போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழ்ந்தோடு பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழ்ந்தோடு பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ள கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ள கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. எப்போதும் என் வாழ்விலே இயேசையா எப்போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. எப்போதும் என் வாழ்விலே இயேசையா எப்போதும் என் வாழ்விலே. விலகிய நேரம் கிருபை உனக்கு போதும், விலகிய பலம் தருவேன் என்றே. விலகிய நேரம் கிருபை உனக்கு போதும், பலம் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. எப்போதும் என் வாழ்விலே இயேசையா எப்போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. எப்போதும் என் வாழ்விலே இயேசையா எப்போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல பொய்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல
பிரியமானவர்களே, ஒரு விஷயம் கண்களை மூடி நேரம் நாம் தெய்வத்தை நாம் ஆராதனை நாம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் துயாதி துயவர். அவர் நேற்று இன்றும் என்று மாறாத தேவன். எல்லா கண்களை மூடி குடும்பமாக இணைந்து பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நாம் எல்லாரும் கட்டளை கொண்டு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யக்கூடிய தெய்வத்தை நாம் ஆராதிப்போம். கர்த்தருடைய பிள்ளையே, அவர் ஆராதனையிலே பிரியமுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். அவர் ஆராதனையிலே பிரியமுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். நாம் தெய்வத்தை ஆராதனை செய்வோமா? எல்லா ஒரு விசை கண்களை மூடி நாம் ஆண்டவரை ஆராதனை செய்வோமா? அவரை துதிக்கிற இடத்திலே கர்த்தருடைய வல்லமை கடந்து வரும். அவரை துதிக்கிற இடத்திலே கர்த்தருடைய மகிமை கடந்து வரும். அவரை துதிக்கிற இடத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்தின் மகிமை கடந்து வரும். கர்த்தருடைய பிள்ளையே, நீ அவரை ஆராதனை செய். நீ அவருக்கு நன்றி செலுத்து. இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ள பிள்ளையாய் அமர்ந்திரு. கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் திரும்பி பார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ நடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் திரும்பி பார். எத்தனை உனக்கு அவர் நன்மை செய்தார். திக்கற்ற பிள்ளையை போல இருந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்தாரே. கைவிடப்பட்ட நாட்களிலே நம்மோடு கூட இருந்தாரே. பலவீனத்தின் நாட்களிலே நம்மோடு கூட இருந்தாரே. எல்லோரும் நம்மை கைவிட்ட சூழ்நிலையிலே நம்மோடு கூட இருந்தாரே. கர்த்தருடைய பிள்ளையே, அவரை நோக்கி நீ கூப்பிடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரல்லவோ, இக்காலம் துணையவர்க்கு வரும் நீரல்லவோ, துணை வரும் நீரல்லவோ. சகாய நீரல்லவோ, அதரற்ற எனக்கு பிரபலம் நீரல்லவோ, பிரபலம் நீரல்லவோ. சகாய நீரல்லவோ, காலமுனையவர்க்கு பிரபலம் நீரல்லவோ, பிரபலம் நீரல்லவோ.
கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்திலே மீண்டும் ஒரு விசை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பாடல் பகுதியை ஆசீர்வதித்த தேவன் தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் சங்கீத பகுதியை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகிறோம். கர்த்தருடைய கரங்கள் எங்களை தொடர்ந்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இருந்த இடங்களிலேயே நாம் வேதத்தை திறந்து நாம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீத பகுதியை நாம் மாறி மாறி நாம் வாசிக்க போகிறோம். இருந்த இடங்களிலேயே நாம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க கேட்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 149 அதிகாரம். அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரின் மகிழவும் சீயோன் குமாரன் தனது ராஜாவின் களிகூரும் கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் இருக்கிறார், பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் வெம்பரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாகவும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விளக்குகளாகவும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயின் கட்டை உயர்த்தும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகள் நிமித்தமாக தேசத்திலே பயங்கரமான அழிவும் சங்காரமும் கூக்குரலும் கண்ணீர் மக்களை ஆட்டிக் கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருமாக அவர்கள் இருக்கின்ற இடங்களிலே ஸ்தலங்களிலே நாம் அமர்ந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் அவர் கடந்து வருகிறார். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகின்ற எந்த ஸ்தலத்திலும் அவர் கடந்து வருகிறார். கர்த்தருடைய பிள்ளை அவரை பாடுகின்ற துதிக்கின்ற எந்த ஸ்தலத்திலும் அவர் கடந்து வருகிறார். நம்மை விசாரிக்கும்படி கடந்து வருகிறார், நம்மை ஆதரிக்கும்படி கடந்து வருகிறார், நமக்கு உதவி செய்யும்படி கடந்து வருகிறார், நம்மோடு கூட இருக்கும்படி ஆண்டவர் கடந்து வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆம், கடந்த நாட்களை ஆண்டவர் நமக்கு கிருபையாக ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார்.
எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனார்கள், மாண்டு போனார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி, நாம் நிர்மூலமாகாதபடிக்கு இந்த நாளிலே கடந்து வந்து மீண்டும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அவரை ஆராதிக்கும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த கிருபையா இருக்கிறது. அன்பானவர்களே, தேசத்திலே இப்படிப்பட்ட நிலைமை இருப்பதினாலே நாம் வெளியே செல்ல முடியாத நிலைமைக்குள்ளே இருக்கிறோம். ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆடல் பாடல் துதிகள் இன்றைக்கு குறைந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாவர் இன்றைக்கு இருந்த இடங்களிலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த லைவ் டெலிகாஸ்ட் மூலமாய், இந்த நேரலை நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் எங்களோடு கூட இணைந்து நீங்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். நம்மேல் விழுந்த கடமை, ஒவ்வொரு வாரமும் நான் சொல்லக்கூடிய காரியம், நம்மேல் விழுந்த கடமை தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இது கடைசி காலம், கொடிதான காலமாக இருக்கிறபடியினாலே நம்மேல் விழுந்த கடமை நாம் தேசத்திற்கும் மக்களுக்கும் தலைவர்களுக்கும் ஆளக்கூடிய ஆளுகை நிறைந்த மக்களுக்கும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, முக்கியமாக மருத்துவமனைகளுக்காக, மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, உடன் ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மாத்திரமல்ல, காவல்துறை மக்களுக்காக, நண்பர்களுக்காக, அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மாநகராட்சி பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், தன்னார்வ பணியாளர்கள், இப்படி இந்த கொரோனா வைரஸுக்காக யாரார் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு குடும்பத்தை விட்டு அவர்கள் இன்றைக்கு நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் உங்கள் இல்லங்களிலே நீங்கள் நேரங்களை ஒதுக்கி நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் மரணத்தை தடுத்து நிறுத்தி தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம ஜெபத்துல நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போம். நம்ம ஜெபத்தை கேட்கக்கூடிய ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டு இந்த தேசத்திலே நிச்சயமாகவே ஆறுதலை, சமாதானத்தை கட்டளையிடுவது அதிக நிச்சயம். இப்பொழுது கூட இந்த வாரத்து குறித்தான செய்திக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 44வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 44வது வசனம். John chapter 11 verse 44. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேதம் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். கட்டவிழ்த்து விடுதலை குறித்தான வார்த்தையை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சொன்னார், கட்டவிழ்த்து விடுங்கள். கட்டப்பட்ட நிலைமையோடு வாழக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய திருவாய் மறந்து சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உன்னை கட்டவிழ்க்க போகிறேன். எந்தெந்த நிலைமையிலே ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள்? மரணத்தின் பிடியிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், பயத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், சாபத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், வியாதியிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், வறுமையிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், தரித்திரத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், கொடிய வியாதியிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், கடன் பிரச்சனையிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், பில்லி சூனிய மந்திர கட்டுகளிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிலைமையிலே கட்டப்பட்ட ஜனங்களை பார்த்து வேதம் சொல்கிறது, நான் உன்னை கட்டவிழ்ப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். கட்டப்பட்ட நிலைமையோடு
வெளியே வர முடியாத சூழ்நிலையோடு, செயல்பட முடியாத நிலைமையோடு யார் யார் எல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, அன்பு சகோதரா சகோதரி, உங்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இன்றைக்கு உங்களை கட்டவிழ்க்க போகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னை குறித்து இப்படியாக சொல்லுகிறான். சங்கீதம் 18வது அதிகாரம் 4வது 5வது வசனங்களை வாசிக்க கேட்போம். Psalm chapter 18 verses 4 and 5. சங்கீதம் 18வது அதிகாரம் 4வது 5வது வசனங்களை வாசிக்க கேட்போம். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. துர்ச்சன பிரவாகம் என்னை பயன்படுத்தினது. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தியது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. அவன் என்னென்ன சொல்றான் பாருங்க. திரும்ப வாசிக்க கேட்போம். அவன் என்னென்ன சொல்றான் பாருங்க. திரும்ப வாசிக்க கேட்போம். முதலாவது மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. துர்ச்சன பிரவாகம் என்னை பயமுறுத்தியது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. ஒரு நாட்டினுடைய ராஜா, அவரிடத்தில் இல்லாத ஆசீர்வாதங்கள் கிடையாது. செல்வம் உண்டு, பொருள் உண்டு, ஆட்சி உண்டு, அந்தஸ்து உண்டு, குடும்பம் உண்டு, வேலை செய்ய வேலைக்காரர்கள் உண்டு, வேலைக்காரிகள் உண்டு, எல்லா சம்பத்துக்களும் நிறைந்தவனாய் பூரணமாய் வாழ்ந்த ஒரு ராஜா சொல்லுகிறான், மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. பிரியமானவர்களே, பணத்தை கொடுத்து, பொருளை கொடுத்து கட்டுகளில் இருந்து விடுபட முடியாது. பணத்தினாலே, செல்வத்தினாலே ஆபத்திலிருந்து விடுபட முடியாது. கர்த்தருடைய பிள்ளையே, அவன் சொல்லுகிறான், அவனிடத்தில் பொண்ணு உண்டு, பொருள் உண்டு, ஆஸ்தி உண்டு, அந்தஸ்து உண்டு, அனைத்தும் நிறைந்தவராய் வாழ்ந்த ஒரு ராஜா சொல்லுகிறான், மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. ஆம் பிரியமானவர்களே, அநேக மக்களை இன்றைக்கு பலவிதமான கட்டுகள் அவர்களை கட்டி வைத்திருக்கிறது. ஏன்? யோனாவை எடுத்துக் கொள்ளுங்கள். அவன் கடலிலே தூக்கி போட்ட நிலைமையிலே அங்கு நடந்த சம்பவிப்பதை அவன் அழகாக சொல்லுகிறான். ஆணி என்மேல் புரண்டது, அலைகள் என்மேல் புரண்டது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்தது, மரண கட்டுகள் என்னை சூழ்ந்தது என்று அவன் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கட்டுகள், பயங்கரமான கட்டுகள், மீள முடியாத கட்டுகள், வெளியே வர முடியாத கட்டுகள். எத்தனை நாள் நான் பிரயாசப்படுகிறேன், என்னால் மீள முடியவில்லையே. எத்தனை நாள் செபிக்கிறேன், கண்ணீர் வலிக்கிறேன், என்னால் மீள முடியவில்லையே. என் வியாதி சுகமாகவில்லையே. என் கண்ணீரின் வாழ்க்கை மாறவில்லையே. என் போராட்ட வாழ்க்கை மாறவில்லையே. எனக்கு நிம்மதி இல்லையே. எனக்கு சமாதானம் இல்லையே. எந்த காரியத்தை கரத்தில் எடுத்தாலும் அதிலே தோல்வி, எந்த காரியத்தை தொட்டாலும் அதிலே தோல்வி, அதிலே தடை, எத்தனையோ குறைவுகள், போராட்ட வாழ்க்கை, நிந்தை, அவமானம், கடன் பிரச்சனை, வறுமை, தரித்திரம், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கலங்கக்கூடிய நிலைமை. அநேக கட்டுகளால் கட்டப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நீ கூட இப்பொழுது மரண கட்டிலே, வியாதியிலே, பலவீனத்திலே, போராட்டத்திலே, கண்ணீரின் வாழ்க்கையிலே, எல்லாராலும் கைவிடப்பட்டு தனிமையாக, அனாதையாக இந்த உலகத்தில் ஏன் வாழ வேண்டும், இந்த உலகத்தில் இருப்பதை விட சாவதே மேல் என்று சொல்லி நீ கண்கலங்கி அமர்ந்திருக்கிறாயா? கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நான் உன்னை கட்டவிழ்ப்பேன், இன்றைக்கு நான் உன்னை கட்டவிழ்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எப்பேற்பட்ட நிலைமைக்குள்ள இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ள இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வல்லமையின் கரங்கள் கடந்து வந்து உன்னை கட்டவிழ்ப்பது அதிக நிச்சயம். கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்திலே பார்க்கும் பொழுது ஒரு அருமையான நிகழ்ச்சி ஒன்று உண்டு. நாம் எடுத்து வாசிப்போம். இதைத்தான் இன்றைக்கு நாம் வாசித்த அந்த லாசருடைய கதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 11ஆம் வசனம் முதல், நீங்க 11ஆம் அதிகாரம் 17வது வசனம் முதல் 44 வரை வாசிக்கும் பொழுது இந்த லாசருடைய காரியம் அதிலே இருக்கிறது. அவன் அன்பாளவன், இயேசுவுக்கு பிரியமானவன். வீட்டிற்கு வரும்போதெல்லாம்
அவருக்கு வேண்டிய எல்லா உபச்சாரங்களும் செய்வது இவன் தான். அவருக்கு வேண்டிய சகல காரியங்களும் செய்வது இவன் தான். அந்த குடும்பத்தின் மேலே ஆண்டவர் பிரியமாய் இருந்தார். ஆண்டவர் ஒருமுறை வெளியூர் சென்றிருந்த வேளையிலே ஒரு பயங்கரமான நிகழ்வு நடந்தது. ஆல்ரெடி அந்த குடும்பத்தை குறித்து பார்க்கும் பொழுது வேதத்திலே தாய் தகப்பன் இருந்ததாக பைபிளில் எழுதப்படல. தாய் இருந்ததாகவோ தகப்பன் இருந்ததாகவோ பைபிளில் இல்லை. 2 சகோதரிகள், ஒரு சகோதரன், இந்த மூவரும் தான் வாழ்ந்தார்கள். இந்த ஆம்பளை பிள்ளையை நம்பி அந்த 2 பேரும் வாழ்ந்தாங்க. அந்த 2 சகோதரரை நம்பி இவன் வாழ்ந்தான். இப்படிப்பட்ட நிலைமையிலே ஒரு நாள் அவன் மரித்து விட்டான். மரித்த அவனை அடக்கம் பண்ணி விட்டார்கள். 4 நாள் கழித்து இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஆண்டவர் அங்கே வருகிறார். ஆண்டவர் வரும் பொழுது, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேள்விப்பட்டு ஆண்டவர் வந்து அவர் விசாரிக்கும் பொழுது கண்ணீரோடு இருவரும் கதறுகின்றார்கள். மரியாதை வார்த்தாலும் கண்ணீரோடு கதறுகின்றார்கள். அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, நீ இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. என் ஆண்டவர் எங்கோடு கூட இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. ஏக்கத்தோடு கலக்கத்தோடு சொன்ன வார்த்தை. உடனடியாக நான் கல்லறையை பார்க்க வேண்டும், வந்து காண்பீங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கல்லறை அவரிடத்திலே காண்பிக்கப்பட்டது. கல்லறையை நோக்கி பார்க்கிறார். அவர் கண்ணீர் வடித்து அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, அவர் கண்ணீர் வடித்து அழுதார். அவர் கண்ணீரோடு அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கல்லறையை பார்த்து கண்ணீர் வடித்து ஆண்டவர் அங்கு நின்றவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, கல்லறையின் வாசலை அடைத்திருக்கிற கல்லை புரட்டுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கல்லை புரட்டுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஓபன் த கல்லை புரட்டுங்கள். உடனடியாக ஓடி வந்து சொல்றார், சகோதரி வேண்டாம், ஆண்டவரே வேண்டாம், போதகரே வேண்டாம், செத்து 4 நாள் ஆயிடுச்சு, நாரும். பாத்தீங்களா, எத்தனை நாள் கூட இருந்தவளுங்க, இயேசுவோடு கூட இருந்தவளுங்க, இயேசுவோடு பழகின குடும்பத்தார், இயேசுவின் அற்புதங்களை அதிசயங்களை கண்டவர்கள். ஆண்டவர் ஒரு காரணம் இல்லாமல் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டார் என்பதை அறிந்திருக்கிற குடும்பம் சொல்லுகிறது, வேண்டாம் ஆண்டவரே, 4 நாளாயிற்று நாருமே, 4 நாளாயிற்றே நாருமே. பிரியமானவர்களே, அவிசுவாசம் உள்ள வார்த்தை. வந்திருப்பது யார் என்று சொல்லி சரியாக நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு வாழ்க்கை. இந்த வார்த்தையை சொல்வது யார், கல்லை புரட்டுங்கள் என்று சொல்வது யார் என்று சொல்லி தீர்மானிக்க முடியாத நிலைமைக்குள்ளே அவர்கள் வாழ்ந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொன்னார், கல்லை புரட்டுங்கள், கல்லை புரட்டுங்கள், வேண்டாம், நாரும் 4 நாளாயிற்று நாருமே. அவர்கள் சொன்னதில் தப்பு கிடையாது. காரணம், ஒரு யாராவது ஒரு மரித்தால் சரியாக மரித்ததிலிருந்து 3 மணி நேரத்துக்கு பிற்பாடு அந்த உடலுடைய செயல்பாடுகள் அழுக ஆரம்பித்துவிடும், டிகே ஸ்டார்ட் பண்ணிடும். மரித்து 3 மணி நேரம் வரையில ஓரளவுக்கு தாங்கும், அதுக்கு பிற்பாடு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு காரியமாக அது அது அழுக ஆரம்பிச்சிடும். செல்கள், கண்ணு, மூளை, எலும்பு, நரம்பு எல்லாமும் அழுகிடும். கிட்டத்தட்ட 10 hours தாண்டிட்டாவே எல்லாம் கிட்டத்தட்ட கொலகொலப்பு அந்த ஸ்டேஜ்ல கடந்து வந்துடும். இதுதான் எல்லாருக்கும் உள்ள நியதி, இது தெரிந்த காரியம். அதனால தான் அவ சொன்னா, அவ சொல்றதுல தப்பு கிடையாது. பாருங்க, 4 நாளா போனா அவருடைய கற்பனையின்படி இன்னும் நல்லா குழஞ்சி போய் வெறும் எலும்பு கூட ஒட்டி போய் எல்லாம் கரைஞ்சி ஒண்ணு இல்லாம தான் அங்க கடந்திருக்கும், பயங்கரமான நாற்றம் எடுத்திருக்கும். அவள் சொன்னது உண்மை. ஆனால் ஆண்டவருடைய திட்டங்களும் தீர்மானங்களும் வேறு. பிரியமானவர்களே, நாளும் என்று சொன்னால் நீ கல்லை புரட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, கல்லை புரட்டினார்கள். என்ன நினைச்சிருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். கல்ல புரட்டுறவனே இன்னைக்கு எப்படி வந்து கொரோனா வைரஸ்க்கு மாஸ்க் போட்டுட்டு உட்காந்துட்டாங்களோ முகத்துக்கு மூஞ்சிக்கு நேரா, அது மாதிரி எல்லாம் ஏதாவது துணியை கட்டிக்கிட்டு தான் அன்னைக்கு கல்லை திறந்திருப்பாங்க. ஏன்னா பயங்கரமான நாற்றம். 2வது, வேடிக்கை பார்த்தவர்கள் கூட தூரமா போய் நின்றுப்பாங்க. ஏன்னா உள்ளிருந்து ஆவியா வருமா பேயா வருமாங்கிற பயம் கூட அவர்களிடத்திலே இருந்திருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப யோசித்து பாருங்க, ஆண்டவர் கல்லை புரட்ட சொன்னால் கல்லை
புரட்டினார்கள். ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். கல்லை புரட்டி வைத்தவுடன் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, லாசருவே வெளியே வா, லாசர் கம் அவுட். இதைத்தான் சொன்னார். மந்திரம் பண்ணல, மாயாஜாலம் பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல. ஒரே ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வா என்கின்ற வார்த்தை. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், அவன் வெளியே வர்றானா இல்லையான்னு சொல்லி இந்த வார்த்தை போனவுடன் எல்லாரும் நின்று அதை வேடிக்கை பார்த்திருப்பாங்க. செத்த பணமா வர்றானா, அழுகி போன சரீரத்தோட வரானா, இல்ல நடந்து வரானா, இல்ல படுத்த படுக்கையா வரானா, இந்த எந்த நிலைமையோட அவன் வெளியில வரப்போறான் எல்லாரும் பார்க்கிறாங்க. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாருடைய கண்கள் காணும்படி வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது எல்லாருடைய கண்கள் காணும்படி லாசரு சுத்தப்பட்ட, மூடப்பட்ட, கவர் பண்ணப்பட்ட அதே சீலையோடு, அதே துணியோடு அவன் உள்ளிருந்து வெளியே வருகிறான். நீங்க பைபிளை பார்க்கும் பொழுது அவன் நடந்து வந்ததா பைபிள்ல இல்ல, வெளியே வந்தான். ஆனா செத்தவங்களுக்கு பொதுவா 2 கட்டவரல கட்டிருப்பாங்க, கையில 2 கட்டவரலும் கட்டிருப்பாங்க, கையில 2 கட்டவரல கட்டிடுவாங்க, காலில் உள்ள 2 கட்டவரலும் கட்டிடுவாங்க, மூக்குல ஃபுல்லாவே பஞ்சு வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்க, காதுலையும் க்ளோஸ் பண்ணுவாங்க, எந்த ஸ்மெல் வெளில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாம உச்சல் தலையில இருந்து உள்ள கால் வர ஃபுல்லா அந்த துணியால வர சுத்தி இருக்கிறாங்க. இப்படி சுத்தி கை கட்டி காலை கட்டிருக்கிற நிலைமையில உள்ள இருந்து அவனால எழுந்து நடந்து வர முடியுமா? இங்குதான் ஆண்டவருடைய அற்புதத்தை நாம் பார்க்க வேண்டும். வெளியே வா என்று கர்த்தர் சொன்னவுடன் அந்த உடம்பு எழும்பி நின்று அப்படியே வெளியே வருகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை. ஒரே ஒரு வார்த்தை, வெளியே வா என்ற வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை. அந்த சரீரம் அப்படியே உயிரடைந்து வெளியே வருகிறது. நடந்து வரவில்லை. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், கட்டவிழ்த்து விடுங்கள் சொல்ல பிற்பாடுதான், அதுக்கு பிற்பாடு காலு கட்ட அவுக்குறாங்க. ஆனால் அந்த சரீரம் உயிரடைகிறது. உயிரடைந்த சரீரம் அப்படியே எழும்பி வெளியே வருகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை சற்று தியானித்து பாருங்கள். நான் ஒரு அறிவியல் ஆசிரியர், நான் டீச் பண்றேன். ஒரு பாடி மரிச்ச பிற்பாடு எவ்வளவு நேரம் உயிரோடு இருக்கும், என்னென்ன காரியத்துல எவ்வளவு சீக்கிரம் அது டீகே ஆகும், அது அழுகி போகும், செயல்படாத முடியாத நிலைமைன்னு சொல்லி. அப்ப 4 நாளாய் கல்லறைக்குள்ளே இருந்த அந்த சரீரம் நிச்சயமாகவே அழுகி போய் திரவ வடிவத்தில் தான், லிக்விட் ஸ்டேஜில் தான் அது கடந்திருக்கும். இந்த ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வா என்ற ஒரு வல்லமையின் வார்த்தை அந்த கல்லறைக்குள்ளே கடந்து போனவுடன் என்ன நடக்கிறது? ஒரு பெரிய மாற்றம் அந்த சரீரத்திற்குள்ளே உண்டாகிறது. எலும்பு நரம்பு எல்லாம் கட்ட விட்டு கடந்திருக்கும், இந்த ஜாயிண்ட் எல்லாம் விட்டுருக்கும், கட்ட விட்டுருக்கும், எல்லா ஜாயிண்டும் விட்டுருக்கும். மூளை அந்த கபாலத்துக்குள்ள மூளை உருகிதான் கடந்திருக்கும், லிக்விடா கடந்திருக்கும். காற்று லிக்விடா மாறி இருக்கும். லங்ஸ் டோட்டலா சுருங்கி போய் காஞ்சி கடந்திருக்கும். அப்படி எல்லா உறுப்புகளும் தங்கள் தங்கள் வேலையை இழந்து, டியூட்டிய இழந்து, அழுகி செத்து 4வது நாள் கிடைக்கிற இந்த நிலைமையிலே ஒரே ஒரு வார்த்தை, the power word, the miracle word, ஒரு அற்புதத்தின் வார்த்தை, அதிசயத்தின் வார்த்தை கடந்து போன உடனே மாற்றம். இருதயம் துடிக்க ஆரம்பிச்சிருக்குது, மூளை வேலை செய்ய ஆரம்பிக்குது. மூளை வேலை செஞ்சாதான் ஒரு போட்ட சத்தம் அவருக்கு காதுல விழுந்திருக்கும். சரிங்களா? நம்ம காதால கேட்கிற சத்தம் மூளை வேலை செஞ்சாதான் காது கேட்கும். மூளை வேலை செஞ்சாதான் சுவாசம் உள்ள போகும். மூளை வேலை செஞ்சாதான் கை கால்கள் எல்லாமோ என்னது ஆக்டிவேட் ஆகும். சோ மூளை தான் பிரதானம். சோ எல்லா உறுப்பும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. நான் ஒரு சுவாலஜி டீச்சர், நான் ஒரு விலங்கியல் ஆசிரியர். நான் இதை நன்றாக நான் யோசித்திருக்கிறேன். எப்படி இது முடியும்?
எல்லா உறுப்புகளும் அழிந்து போய் செயலிழந்து இருக்கக்கூடிய வேளையிலே ஒரே ஒரு வார்த்தை எப்படி உருவாக்க முடியும்? அதுதான் நான் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை. பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை வல்லமை உடையது, அவருடைய வார்த்தை பராக்கிரமம் உடையது. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், லாசருவே வெளியே வா. இந்த ஒரு வார்த்தை அவருடைய உடம்புல, சரீரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அவனுக்குள்ளே முதலாவது ஜீவன் கடந்து வந்தது. ஜீவன் வந்த உடனே உறுப்புகள் எல்லாமும் புதிதாக மாறினது. என்ன பொறுத்து அப்படிதான் நான் சொல்லுவேன். பக்காவா ஃப்ரெஷ்ஷா எல்லாம் மாறி போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூளை ஃப்ரெஷ் ஆயிடுச்சு, லங்ஸ் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு, கிட்னி ஃப்ரெஷ் ஆயிடுச்சு, ஹார்ட் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு, ஸ்கின் எல்லாமும் டக்கு 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 டக்குன்னு எல்லாம் பார்த்தா டோட்டலா அந்த உடம்புக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் கடந்து வருகிறது. ஒரே ஒரு வார்த்தை, ஒரு பெரிய மாற்றம் கடந்து வந்தது. பெரிய மாற்றம் கடந்து வந்து இந்த வார்த்தை வெளியே வா என்று சொன்னவுடன் மாற்றமடைந்த அந்த சரீரம், சுகமடைந்த அந்த சரீரம் கட்டப்பட்ட நிலைமையோடு வெளியே வருகிறது. எலும்பி அந்த முழு உருவமும் கண்டிப்பா பாருங்க, அந்த கட்டப்பட்ட நிலைமை அந்த உருவம் வெளியில வந்த உடனே அன்னைக்கு எவ்வளவு பேர் ஓடுனாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் பார்த்து பயந்தாங்கன்னு தெரியாது. நம்ம வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது நன்றாக நமக்கு அது புரியும். வெளியே வந்து உருவம் நிற்கிறது, கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, சீலையினாலே முழு உடம்பும் கட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உயிரோடு நின்று ஆனாலும் செயல்பட முடியாத நிலைமைக்குள்ளே, உயிரோடு நின்றும் கட்டப்பட்ட நிலைமைக்குள்ளே, உயிரோடு இருந்தும் கைகளை கால்களை அசைக்க முடியாத கட்டப்பட்ட நிலைமையினாலே, உயிரோடு இருந்தும் செயல்பட முடியாத கட்டப்பட்ட நிலைமையிலே இருந்த அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். ஆம் பிரியமானவர்களே, அவனை கட்டவிழ்த்தார்கள். அவன் கைகளிலே இருந்த கட்டுகள், காலில் இருந்த கட்டுகள், சரீரம் முழுவதிலும் இருந்த கட்டுகள் அறுக்கப்பட்டது. இவன் இப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கிறான். ஏன் சொல்கிறேன்? இன்றைக்கு உலகத்திலே அநேகர் உயிரோடு வாழ்கிறார்கள், ஆனால் செயல்பாடு இல்லை. கட்டப்பட்ட நிலைமை. உயிரோடு தான் இருக்கிறாங்க. விசாரித்தா சொல்லுவாங்க, எப்படிமா இருக்கிறீங்க? ஏதோ உயிரோட இருக்கிறீங்கம்மா. எப்படி சார் இருக்கிறீங்க? ஏதோ உயிரோட இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, வாழ்க்கையில கட்டப்பட்ட நிலைமை, கடன் பிரச்சனை, வறுமை, வியாதி, தரித்திரம், போராட்டம், நிந்த, அவமானம். எந்த காரியத்தை தொட்டாலும் தடை, எந்த காரியத்தை தொட்டாலும் அதுல ஒரு தடை. செயல்பட முடியாத நிலைமை, கடனை அடைக்க முடியாத நிலைமை, வியாதியை விட்டு வெளியே வர முடியாத ஒரு நிலைமை, போராட்ட வாழ்க்கையை விட்டு வெளியே வர முடியாத ஒரு நிலைமை. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை ஒரு லாசருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்தது. ஒரே ஒரு வார்த்தை அவன் சரீர மாற்றம் அடைந்தது. ஒரே ஒரு வார்த்தை ஜீவன் இல்லாத அவனுக்கு ஜீவன் வந்தது. ஒரே ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையே மாறி போனது. அந்த வல்லமையின் வார்த்தை இன்றைக்கு நமக்குள்ளே கடந்து வரும் பொழுது, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எந்த நிலைமையிலே இருந்தாலும், நம்ம அறிவியல் மூளை வேற மாதிரி சொல்லுவோம், இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் நடக்குமா, இது எப்படிங்க ஆகும், இது எப்படிங்க முடியும், அங்கவே நின்று 10 பேர் சொல்லியிருப்பான், இவர் வெளியே வான்னு சொன்னா வந்துருவானா, வராம இருந்தாக்க முதல் நாளே வந்திருக்கணுமே. 4 நாள் ஆயிடுச்சு. உயிரோடு ஒருத்தரை வச்சு புதைச்சிட்டு இருந்தா கூட, உயிரோடு கல்லறையில வச்சிருந்தா கூட இந்த 4 நாளுக்குள்ள செத்துருக்கணும். அப்பேற்பட்டது ஒரு மோசமான நிலைமையிலே இருந்த பொழுது கூட ஒரு வார்த்தை ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொடுத்து வெளியே வர முடியுமானால், கட்டப்பட்ட நிலைமையை விட்டு வெளியே வர முடியுமானால், சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நீ நம்பி இருக்கும் பொழுது, கர்த்தரை நீ நம்பி இருக்கும் பொழுது, அவருடைய ஒரே ஒரு வார்த்தை நம் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம்முடைய பிசினஸ்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒருவேளை சத்தியத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய பிசினஸ்ல நீ கட்டப்பட்ட நிலைமைக்குள்ள இருக்கிறாயா? நீ எவ்வளவு முயன்றும் உன்னால சாதிக்கப்பட முடியவில்லையா? பிசினஸ்ல சம்பாதிக்க முடியவில்லையா? எதை தொட்டாலும் தடையா? ஆண்டவர் சொல்கிறார்,
உன்னை நான் கட்டவிழ்ப்பேன். உன் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும். நீ செய்யக்கூடிய தொழில் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இரண்டாவது காரியமாக, வாழ்க்கையிலே பல தோல்விகளை நான் சந்தித்திருக்கிறேன். என்னால் மீண்டு வர முடியவில்லை. வெளியே போவதற்கு எனக்கு பயமா இருக்கிறது. யார் மூலமாக எனக்கு ஆபத்து வந்து விடுமோ என்கின்ற பயம். யார் மூலமாக என் ஜீவனுக்கு ஆபத்து வந்து விடுமோ, என் குடும்பத்திற்கு, என் மனைவிக்கும் எனக்கும் ஆபத்து வந்துவிடுமோ என்கின்ற பயம், என் பிள்ளைக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்கின்ற பயம். பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஒரு கட்டப்பட்ட நிலைமை. அன்பு சகோதரா, சகோதரி, ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே கடந்து வரும் பொழுது உன் பயத்தின் நிலைமை மாறும். உன் பயம் என்கின்ற கட்டை ஆண்டவர் உனக்கு மாற்றி கொடுப்பார். பிறந்தது முதல் இந்த நாள் வரை நான் சமாதானத்தை காணவில்லை ஐயா. பயங்கரமான கொடுமைகளிலே கடந்து வந்தேன். வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுமை, நிந்தை, அவமானம், போராட்டம், வெளியே சொல்ல முடியாத வேதனைக்குள்ளே கடந்து வந்து எனக்கு ஆறுதல் படுத்த எனக்கு யாரும் இல்லை. அன்பு என்று சொன்னாலே எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லி கண்கலங்கி கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்கிறார், உன் கட்டப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தின், சமாதானத்தின், சந்தோஷத்தின் வாழ்க்கைக்குள்ளே உன்னை வழிநடத்த நீ ஆராதிக்கிற ஆண்டவராலே முடியும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதத்திலே நீங்கள் கட்டப்பட்ட நிலைமைக்குள்ளே இருக்கிறார்கள். பயங்கரமான பிசாசின் கட்டுகள், மந்திரம், பில்லி சூரிய கட்டுகள். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை எங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்களுடைய ஊழியத்தில் கிளிபிக்ஸ்ல நீங்க பாருங்க, பயங்கரமான டாக்டரால கைவிடப்பட்ட பயங்கரமான பில்லி சூரிய மந்திர கட்டு நிறைந்தவர்கள் எங்கள் ஆலயத்துக்குள்ளே கடந்து வருகிறார்கள். நாங்கள் ஜெபிக்கின்ற வேளையிலே எங்கு போய் கூட சுகமாக முடியாத நிலைமைக்குள்ளே கடந்து வந்த எத்தனைய வியாதிகள், பில்லி சூரிய மந்திரத்தின் கட்டுகளை ஆண்டவர் அறுத்து போட்டால் எங்கள் ஊழியத்தின் மூலமாக. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஒரே ஒரு வார்த்தை அவர்களை சுகமாக்குகிறது. பில்லி சூரிய கட்டுகளை ஆண்டவர் உடைத்து போடுகிறார். நிந்தைகள், அவமானங்களை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். கட்டப்பட்ட நிலைமை மாறுகிறது. வறுமை, தரித்திரம், எவ்வளவு சம்பாதித்தாலும் பத்தல் பையிலே போடுவது போன்ற நிலைமை. வாய திறந்தாவே என்கிட்ட இல்ல, வறுமை, தரித்திரம், கடன் பிரச்சனை, பொத்தல் பையிலே போடுவது போன்ற நிலைமை. சம்பாதிச்சு கொண்டு வருவாங்க வீட்டுக்கு சம்பளத்தை, எங்க போகுதுன்னு தெரியாது. கொண்டு வந்து வைப்பாங்க. ஒரு முக்கியமான செலவு நடந்திருக்காது, ஆனா பணம் இருக்காது. பிசாசு தொடர்ச்சிட்டு போயிடுவான். இப்பேற்பட்ட நிலைமையோடு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையை, இன்றைக்கு ஒரு நிலைமையை ஆண்டவர் மாற்றும்படி விரும்புகிறார். உன்னுடைய வறுமை, உன்னுடைய தரித்திரம், உன்னுடைய கடன் பிரச்சனை ஆண்டவர் மாற்றி உனக்கு பூரண ஆசீர்வாதத்தினாலே உன்னை நிரப்பும்படி ஆண்டவர் விரும்புகிறார். எப்பேற்பட்ட கட்டப்பட்ட நிலைமைக்குள்ளே இருந்தாலும் சரி, எந்த காரியத்திலே நான் கை வைத்தாலும் தடை. ஒரு வீடு கட்ட நினைக்கிறேன், முடியல. என் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க நினைக்கிறேன், முடியல. எத்தனையோ உறவுகளை நம்பி இருக்கிறேன், எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். என்ன செய்வது என்று தெரியல. கலங்கி கொண்டிருக்கிறாயா? கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தில் நான் ஏன் வாழணும்? நான் இருந்து என்ன சாதிக்க போகிறேன்? மனது வெறுத்து போய் விரக்தியுள்ள வாழ்க்கை வாழ்கின்றாயா? கர்த்தருடைய பிள்ளையே, குடிகார கணவனாலே வேதனைப்பட்டு நிம்மதி இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உறவுகளாலே ஒதுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பெற்றெடுத்த பிள்ளைகளாலே அவமதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ அனாதை என்று நினைக்கிறாய். எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நினைக்கிறாய். நீ அனாதை இல்லை, நீ திக்கற்ற பிள்ளை இல்லை. ஆண்டவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆண்டவர் உன் கூடவே இருக்கிறார். எந்த சத்ரு உன்னை தொடாதபடிக்கு ஆண்டவர் உன் அருகிலேயே இருக்கிறார். நீ கட்டப்பட்ட நிலைமைக்குள்ள இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன்னை நான் கட்டவிழ்ப்பேன். உன் நிலைமை மாறும், சூழ்நிலை மாறும், உன் குறைவுகளை நான் மாற்றுவேன். நிந்தையின் வாழ்க்கை, அவமானத்தின் வாழ்க்கை, தனிமையின் வாழ்க்கை மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளையை,
நீ அனாதை என்று சொல்லாதே. உன்னை காக்கும்படி, உன்னை தேற்றும்படிக்கு கர்த்தருடைய கரங்கள் ஆயத்தமா இருக்கிறது. திக்கற்ற பிள்ளையை போல நீ வாழலாம், கைவிடப்பட்ட நிலைமையில் நீ வாழலாம். ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். செத்து 4 நாளாய் மரித்து போன ஒரு சரீரம் உயிரடைந்து வெளியே வர முடியுமானால் உன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஆண்டவரால், உயிர் உள்ள ஒரு மாற்றத்தை ஆண்டவரால் கொண்டு வர முடியும். நீ கட்டப்பட்ட நிலைமையில ஒருவேளை உயிர் உள்ளவனாய் வாழ்ந்தும் ஏதோ நடமாடுகிற பணத்தை போல வாழ்ந்தும் நீ செயல்படாத நிலைமைக்குள்ளே இருக்கிறாயா? கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை கட்டவிட்டு உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை ஆதரிக்க, நான் ஆராதிக்கிற ஆண்டவரால் முடியும். அவர் அற்புதத்தின் ஆண்டவர், அவர் அதிசயத்தின் ஆண்டவர், உன்னை கைவிடாத நேசர், உன்னை கைவிடவே மாட்டார். எப்பேற்பட்ட நிலைமையிலே கட்டப்பட்டிருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே கட்டப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு சொன்ன வார்த்தை, உன்னை கட்டவிட்டு விடுவேன், உன்னை நான் கட்டவிழ்ப்பேன், உன்னை நான் கட்டவிழ்ப்பேன், உன்னை நான் கட்டவிழ்ப்பேன், உன்னை நான் கட்டவிழ்ப்பேன். நீ என்ன நிலைமைக்குள்ளே இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைக்குள்ளே இருந்தாலும் சரி, நான் உன்னை கட்டவிழ்ப்பேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த காலை வேளையிலே நீ மனம் நொந்து போய், மனம் விளாய்த்து போய், வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு உன்னை நான் கட்டவிழ்க்க போகிறேன், உன் நிலைமையை மாற்றப் போகிறேன், உன் சூழ்நிலையை மாற்றப் போகிறேன், உன் குறைவுகளை நான் மாற்றப் போகிறேன். நீங்கள் கலங்காதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கர்த்தர் இந்த வார்த்தையை நீங்கள் ஆமோதித்து அங்கீகரித்து நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள். அதி சீக்கிரத்திலே இந்த நிலைமை மாறி குறைவுகளை மாற்ற என் ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவராலே முடியும். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மண்டவரையும் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா, நன்மையான வேலையில கூட உண்மை நோக்கி பார்க்க தேவன் போட்டு இந்த நல்ல கிருபைக்காய் நன்றி ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை, நான் வீடுகளில் இருந்து ஜெபித்தாலும் நல்ல ஒரு வார்த்தையை கேட்க கத்த கிருபை செய்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில ஆண்டவரை வீடுகளிலே யார் யார் வாழ்க்கையிலே கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதோ, என் தேவன் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்கும் கட்ட விழுத்த ஆண்டவரை விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கிற ஆண்டவரே, செத்து 4 நாள் ஆன லாஸ்டரின் கட்ட அவிழ்த்த தேவன் இந்த நாளிலே ஜீவனோடு இருந்து கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்ட அவிழ்த்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா சுத்தரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவைகளை சந்திங்க ராஜா. ஒருவரும் கண்ணீரோடு இல்லாதபடிக்கு தேவனை கத்தருக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் மனமகிழ்ச்சியா இருக்கும் துதிக்க கத்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்து உங்களை கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிக்க பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இந்த டெலிகாஸ்ட் மூலமாய் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் குடும்பங்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருந்து காத்து வழி நடத்துவதாக. ஆமென். God bless you.